ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எம்மியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு அணில் சேமியா பாக்கெட்டுங்க, 200 கிராம் அணில் சேமியா பாக்கெட்டு. நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. கையால் போட்டு நறுக்குனாலே கரெக்டாக பொடி பொடியாக ஆகிடும். இப்போ அந்த நெய்யில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா எந்த சேமியா வேணாலும் இருக்கலாங்க. பாயாச சேமியா கூட இருக்கலாம். எல்லா சேமியாலும் நம்ம இந்த ரெசிபி செய்யலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபடணுங்க. இது பார்த்திங்கன்னா சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரையை. இப்போ அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்குறோங்க. இது பார்த்திங்கன்னா இனிப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். பாருங்கள், சேமியா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் பார்த்தோன்னா பால் பவுட்ரு சேர்க்குறேங்க. இது ஒரு 10 கிராம் பால் பவுட்ரு, அதையும் சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு இல்லைனாலும் இந்த ரெசிபி செய்யலாங்க. சர்க்கரையை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். பால் பவுட்ரு சேர்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக சுவை கிடைக்கும். அதனால தான் நான் சேர்க்குறேன். லைட்டாக கலந்தால் போதுங்க, மெல்ட் ஆகணுன்றது இல்லை. லைட்டாக கலந்தால் போதும். அவ்வளோதாங்க, நிறுத்தியாச்சு கேஸை. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பாதி நம்ம கலந்து வச்சுருக்க சேமியாவை பாதி கொட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சமமாக சரி பண்ணி விடுங்க. மீதி இருக்கிறது அப்படியே இருக்கட்டுங்க. இது அப்படியே ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 லிட்ரு பால். இது காய்ச்சி ஆறின பாலுங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரும் சேர்க்குறேங்க. இதை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இந்த டைமில் தான் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவும் கஸ்டர்ட் பவுடரையும் இப்போ நம்ம இந்த பாலில் சேர்த்து கலக்கிக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கினே இருங்க, கட்டி கட்டாத அளவுக்கு. இது மாதிரி லைட்டாக ஊற்றிக்கினே இருந்தீங்கன்னா அழகாக கரைஞ்சிடுங்க. இல்லைனா நீங்கள் ஒரே மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டிக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நான் மில்க் மெய்டு சேர்க்குறேங்க. மில்க் மெய்டு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்டு சேர்க்குறேன். மில்க் மெய்டு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து செஞ்சாலும் இந்த ரெசிபி செய்யலாங்க. மில்க் மெய்டு இல்லைன்ட்டு கவலைப்பட தேவையில்லை. கைவிடாமல் கிளறினே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்ததுனால அடிப்பிடிக்கும். கிளறி விட்டுக்கினே இருங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திடலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. சர்க்கரை பவுட்ரு மேலே நீங்கள் தூவுறது ஆப்ஷனல் தான். வேணுன்னா தூக்கிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இது மேலே தூவுறேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்குறேங்க. உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சைலாம் சேர்த்து நான் சேர்க்குறேங்க. நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ஆற வைக்கக்கூடாதுங்க, சூடாக தான் சேர்க்கணும். சூடாகவே அது மேலே அப்படியே சேர்த்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஊற்றி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் தட்டில் சேர்க்குறேங்க. நீங்கள் கண்ணாடி பவுல் இருந்து சேர்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி சேமியாவை மேலே போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேலவும் திரும்பி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேங்க. அவ்வளோதாங்க, எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுருங்க.
இப்போ மேலே சர்க்கரை பவுடர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சைங்க. இது கருப்பு திராட்சை சேர்க்குறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். சாப்பிடும்போது நல்லா புளிப்பு சுவையோட நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்க்குறேன். இது வந்து சாதா திராட்சைங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து போய் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 1 ஹவர் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், அடியில் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.